அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு என்றால் என்னன்னு பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 18ஆம் நாள் தமிழகத்தில் காவேரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். தென்மேற்கு மழை பருவத்தில் ஆற்றின் நீர்பிடிப்பு இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புது புனல் பொங்கி வரும். இதனை ஆற்றுப்பெருக்கு என்றும் 18ஆம் பெருக்கு என்றும் சொல்லுவாங்க. ஆடி 18ஆம் நாள் தொட்டதெல்லாம் பல மடங்கு பெருகும். புண்ணிய தினம். இந்த நாளில் இறை வழிபாட்டோடு நீர்நிலைகளில் செய்யும் வழிபாடும் மிக முக்கியமானது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பார்கள். இப்போது நெல், கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதற்கு வற்றா நதிகளை தங்கள் கடவுளாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின் உழவு வேலையை துவங்குவார்கள். இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் வந்தது. ஆடிப்பெருக்கு விழா நீர்நிலைகளை போற்றும் விழா. நமது விவசாய பண்பாட்டில் முக்கியத்துவம் நீர் வளம் சார்ந்த உணர்வையும் வழிபாடு மூலம் கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்கும் ஆறுகளுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டில் நல்ல மழை பெய்யவும் தங்கள் வாழ்வில் செழிப்பு வளரவும் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆடிப்பெருக்கு விழா நமது பாரம்பரிய விவசாய முறைகளையும் இயற்கையுடன் நாம் கொண்டிருக்கும் உறவையும் நினைவூட்டுகின்றது. நீர் வளத்தின் மதிப்பை உணர்த்தி அதை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தையும் சொல்கின்றது. ஆடி 18ஆம் நாள் அன்று நாம் வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். அதனால் மங்களகரமான பொருட்களை வாங்குவது மிகவும் சிறப்பு. உங்கள் வீட்டிற்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய மற்றும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பியும் மங்களகரமான பொருட்களில் ஒன்றான மஞ்சளையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும். உங்கள் வீட்டுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். புதிய தொழில், புதிய முயற்சி, வியாபார முன்னேற்றம் போன்றவற்றை மேற்கொண்டால் வளம் பெருகும். இந்த நாளில் துவக்கப்படுகின்ற எந்த ஒரு நல்ல காரியமும் பன்மடங்கு விருத்தி அடைந்து கூடுதல் நன்மையை தரும். இன்றைக்கு துவங்குகின்ற வங்கி கணக்குகள், சேமிப்புகள் போன்றவற்றை பன்மடங்கு பெருக்கும் என்பது நம்பிக்கை. வீட்டுக்கு தேவையான ஜவுளிகள், நகைகள், இதர பொருட்கள் வாங்க உகந்த தினம். வெண்மை நிறம் கொண்ட பொருட்களை வாங்கினால் வீட்டில் சுபிட்சம் வளரும். குறைந்தபட்சம் உப்பு, அரிசி, படிக்கிற குழந்தைங்களுக்கு எழுது பொருட்கள், பாடம் தொடர்பான புத்தகங்கள் மற்றும் சில பொருட்களை வெள்ளை வாங்குவது சிறப்பை தரும். புண்ணியத்தை அதிகரிக்க செய்யும் ஆடிப்பெருக்கு தினத்தன்று அன்னதானம் செய்வது குடும்பத்தை மேம்படுத்தி செழிக்க வைக்கும். பொதுவாக எந்த பொருளை தானம் செய்தாலும் உரிய பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாமும் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி அருள் பெறுவோம்.